டெட்டில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்டான தமிழ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், வா என்ற சொல்லின் விடைமுற்று ஆப்ஷன் ஏ வந்தாள். நெக்ஸ்ட்டு, ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் பி எழுவாய் தொடர். நெக்ஸ்ட்டு, ஓர் அடியில் முதல் 3 4 சீர்களில் முதல் எழுத்து அளவுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடர்ப்பது டேஸ் எதுகையாகும். ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கதுவாய். நெக்ஸ்ட்டு, இச்சொல்லின் பொருள் நனந்தலை உலகம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ அகன்ற உலகம். நெக்ஸ்ட்டு, பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி மானத்தை பணம் காக்கும். நெக்ஸ்ட்டு, மோனை சொல்லை கண்டறிக. மோனைனாக்கா முதல் எழுத்து ஒன்றி வருவது. முதல் எழுத்து ஒன்றி வருவது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் பி நா அப்படின்னு சொல்லிட்டு முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்குதுங்களா. நந்தவனம் நற்றமிழ். நெக்ஸ்ட்டு, பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. ஆன்சர் ஆப்ஷன் டி ஒற்றுமையின்மை. நெக்ஸ்ட்டு, விடைக்கேற்ற வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் தலா புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். ஆன்சர் ஆப்ஷன் டி தலா புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார். நெக்ஸ்ட்டு, செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. செந்தமிழ் நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்? செம்மை கூட்டல் தமிழ்னு பிரித்து எழுதலாமா? மை என்ற விகுதி வந்துச்சு அப்படின்னாக்கா அது பண்பு தொகை. பிரித்து எழுதும்போது மை வந்துச்சு அப்படின்னாக்கா அது பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது. ஆன்சர் ஆப்ஷன் பி தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரத்தை எழுதுறது தண்டி. நெக்ஸ்ட்டு, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். ஆன்சர் ஆப்ஷன் பி இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். நெக்ஸ்ட்டு, மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர்னு இருக்குது, இது ராங்கு. கூரை வேய்ந்தனர். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, பொருந்தா சொல்லை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் டி ஓங்கல் ஓசைங்கிறது ஒன்று கிடையாது. ஓசை 4 வகைப்படும். வெண்பாக்குரிய ஓசை செப்பல் ஓசை. அகவற்பாங்கிறது அகவல் ஓசைங்கிறது ஆசிரியப்பாவுக்கு உரியது. துள்ளல் ஓசை அப்படிங்கிறது கலிப்பாவுக்கு உரியது. தூங்கல் ஓசை வஞ்சிப்பாவுக்கு உரியது. நெக்ஸ்ட்டு, எதிர்ச்சொல் அறிதல். ஊக்கம்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் சி சோர்வு. நெக்ஸ்ட்டு, பிரித்து எழுதுக. நீள் உழைப்பு என்பதை பிரித்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் டி நீள் குட்டல் உழைப்பு. நெக்ஸ்ட்டு, படமாடா கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாடா கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. நடமாடா கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாடா கோயில் பகவர்க்கு அது ஆமே. இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனைனாக்கா முதல் எழுத்து ஒன்றி வர தொகுப்பது. அப்போ முதல் எழுத்து ஒன்றி வருதுன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா மோனைனாக்கா பா பா பாங்கிறது வருதுங்களா. அடுத்தது என்ன நா இந்த நா அடுத்த சீரில் பா அப்படி பார்க்கும்போது 1வது சீரும் 3வது சீரும் ஒன்றி வந்துச்சு அப்படின்னாக்கா அது பொழிப்பு மோனைன்னு சொல்லுவாங்க. இணை அப்படின்னாக்கா 1 2வது சீரும் ஒன்றி வந்துச்சு அப்படின்னாக்கா அது இணை மோனை. இணை பொழிப்பு ஒருவு அப்படின்னு சொல்லுவாங்க. 1 3. நெக்ஸ்ட்டு, ஒருவுனாக்கா 1வது சீரும் 4வது சீரும் ஒன்றி வருந்துச்சு அப்படின்னாக்கா அது ஒருவு. நெக்ஸ்ட்டு, எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர். ஆன்சர் ஆப்ஷன் பி கட்டளை வாக்கியம். நெக்ஸ்ட்டு, இமிலிசை இலக்கண குறிப்பு அறிக. ஆன்சர் ஆப்ஷன் பி வினைத்தொகை. நெக்ஸ்ட்டு, மல்லிகை சூடினாள் என்பது. ஆன்சர் ஆப்ஷன் சி பொருளாகு பெயர். ஆகு பெயர் 16 வகைப்படும். நெக்ஸ்ட்டு, பயனில்லாத கலர் நிலையத்திற்கு ஒப்பானவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி கல்லாதவர். நெக்ஸ்ட்டு, திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர். ஆன்சர் ஆப்ஷன் டி நாவை காக்காதவர். ஏகவாராயினும் நாகாக்கால் காவாக்கால் சோகப்பர் சொல் இழுக்கப்பட்டு அதுக்கான திருக்குறள். நெக்ஸ்ட்டு, நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று. இந்த அச்சுன்னு வார்த்தை வந்துச்சு அப்படின்னாக்கா அது ஓமையணி. போல அச்சு அப்படின்ற வார்த்தை வந்துச்சு அப்படின்னாக்கா அது ஓமையணின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல். ஆன்சர் ஆப்ஷன் டி ஞானக்குறள். வெற்றி வேர்க்கை என்னும் நூலை எழுதுனது அதிவீரராம பாண்டியர். அது நருந்தொகைன்னு சொல்லுவாங்க. அந்த வெற்றி வேர்க்கை அப்படின்ற நூலை நருந்தொகைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, கரைபொரு இலக்கண குறிப்பு தருக. 2ஆம் வேற்றுமை தொகை. நெக்ஸ்ட்டு, புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். ஆன்சர் ஆப்ஷன் பி ஜியு போப். நெக்ஸ்ட்டு, வளவன் ஏவா வானூர்தி என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல். ஆன்சர் பி புறநானூறு. நெக்ஸ்ட்டு, புறநானூறு இந்நூலை தி 400 Songs of War and Wisdom and Anthology of போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் தி புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர். ஆன்சர் ஆப்ஷன் டி ஜார்ஜ் எல் ஹார்ட். நெக்ஸ்ட்டு, கிறித்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ அருளப்பன்.
நெக்ஸ்ட்டு தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி வளன். தேம்பாவணியை வந்து யார் எழுதுனதுனாக்கா வீரமாமுனிவர் வந்து எழுதியிருப்பார். முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு? ஆன்சர் ஆப்ஷன் டி சோழ நாடு. நெக்ஸ்ட்டு சேரி மொழியார் செவ்விதிர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றீர் புலனின மொழி புலனுணர்ந்தோரே. தொல்காப்பியத்தின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம்? ஆன்சர் ஆப்ஷன் டி பள்ளு. நெக்ஸ்ட்டு சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது? ஆன்சர் ஆப்ஷன் பி தூது. நெக்ஸ்ட்டு சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ குடக்கூத்து. யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி திருமூலர். நெக்ஸ்ட்டு வெட்டவெளியை கடவுளாக வழிபட்டவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி கடுவெளி சித்தர். புலமை பெருங்கடல் என அழைக்கப்பெற்றவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ உவே சாமிநாதர். நெக்ஸ்ட்டு காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி திருவி கல்யாண சுந்தரனார். நெக்ஸ்ட்டு தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி கால்டுவெல். நெக்ஸ்ட்டு தாதா சாஹிப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி 1969. நெக்ஸ்ட்டு நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி நா முத்துச்சாமி. நெக்ஸ்ட்டு ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்று புகழுக்குரியது? ஆன்சர் ஆப்ஷன் டி தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். நெக்ஸ்ட்டு மஞ்சட் காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி? ஆன்சர் ஆப்ஷன் டி இவை மூன்றும். கீழ்காய் நெல்லி, கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி. கீழா நெல்லி செடியை தான் அந்த 3 வார்த்தைகள் சொல்கிறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம்? ஆன்சர் ஆப்ஷன் பி கரிப்பு மணிகள். எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன். ராஜம் கிருஷ்ணன் எழுதிய வேருக்கு நீர் அப்படின்ற அந்த நாவலுக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர்? ஆன்சர் ஆப்ஷன் பி பா சிங்காரம். புயலிலே ஒரு தோணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதினத்தை வந்து எழுதியிருப்பார் பா சிங்காரம். நெக்ஸ்ட்டு முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி திருவி கல்யாண சுந்தரனார். நெக்ஸ்ட்டு உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர்? ஆன்சர் ஆப்ஷன் சி செய்திப்படம். நெக்ஸ்ட்டு தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி புதுமைப்பித்தன். புதுமைப்பித்தனின் இயற்பெயர் சோ விருத்தாசலம். சிறுகதை மன்னன்னு சொல்லுவாங்க புதுமைப்பித்தனை. நெக்ஸ்ட்டு தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நா முத்துச்சாமி. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி சிரவண பிதுர் பத்தி. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. அலெக்சாண்டர் பெயின் குறியீடுகளை மின்னாற்றுடன் அச்சிடுதல். ஹாங் மாக்னஸ்கி கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம். ஜான் ஹெப்பர்ட் பாரான் தானியங்கி பண இயந்திரம். மைக்கேல் ஹால்ட்ரிச் இணைய வணிகம். ஆன்சர் 1342 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி சீவை தாமோதரனார். நெக்ஸ்ட்டு கூற்று 1 மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. கூற்று 1 தவறு. கூற்று 2 அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார். கூற்று 2 சரி. ஆன்சர் பி கூற்று 2 மற்றும் சரி. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி ரா இளங்குமரனார். நெக்ஸ்ட்டு ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி ராசசிம்மேஸ்வரம் கோயில். நெக்ஸ்ட்டு குந்தி நின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் பி உழைக்காதவன் செல்வம் அழியும். நெக்ஸ்ட்டு அகர வரிசைப்படுத்த சொல்கிறாங்க. இங்கே என்ன கொடுத்துருங்கிறாங்க? பாண்டு எழுத்து கொடுத்துருங்கிறாங்க. அதை எப்படி பிரிக்கலாம்? இப்பு கூட்டல் ஆணு பிரிக்கலாம். தாங்கிறது வந்து இத்து கூட்டல் ஆண் சொல்லிட்டு பிரிக்கலாம். அடுத்து கா வந்து இக்கு கூட்டல் ஆண் சொல்லிட்டு பிரிக்கலாம். ஊங்கிறது வந்து ஒரு உயிர் எழுத்து. நாகாரம் அப்படின்னாக்க இன்னு கூட்டல் ஆண் சொல்லிட்டு பிரிக்கலாம். மாங்கிறது வந்து இம்மு கூட்டல் ஆண் சொல்லிட்டு பிரிக்கிறாங்களா? ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்துக்கள் வந்து வரும். அ ஆ இ உ. அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து என்ன தான் வரும்னு பார்த்தாங்க அப்படின்னாக்கா உடுக்கை தான் வரும். உடுக்கைங்கிறது வந்து அதுதான் ஃபஸ்ட்டு இதாக இருக்கக்கூடியது. ஆப்ஷன் பி தான். ஏன்னா மற்ற எந்த இதுலையுமே அந்த ஊன்று எழுத்து வரல. அதனால் ஆப்ஷன் பியை வந்து நம்ம பிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ உருவகம். மனம் வந்து குரங்கு மாதிரி தாவிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு உருவகப்படுத்தி சொல்கிறாங்க.
பொருந்தா சொல்லை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் டி ஆறு. கடல்னாலே கடல் தான் குறிக்குது. ஆலினாக்க கடல், பறவைனாலும் கடலை தான் குறிக்கக்கூடியது. அப்போ 3 வார்த்தையும் கடலை குறிக்கக்கூடியது. ஆறுங்கிறது வந்து ஒரு தண்ணி போகக்கூடிய ஒரு சின்ன இதை வந்து குறிக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு பிழை திருத்தம் செய்க. மயில் அகவும், குயில் கூவும், ஆந்தை அலரும். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு பிழை திருத்தம் செய்க. ஆப்ஷன் ஏ. வாழைப்பழ தோல் சறுக்கி யாழைக் கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். நெக்ஸ்ட்டு பிறவினை சொற்களை கண்டறிக. பிறவினை அப்படின்னாக்க மற்றவங்களை வந்து செய்ய சொல்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னாக்கா அது பிறவினைன்னு சொல்லுவாங்க. ஆன்சர் சி. வருவித்தான், திருத்தினான். நெக்ஸ்ட்டு பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். ஆன்சர் பி. செய்வினை தொடர். நெக்ஸ்ட்டு விடைக்கேற்ற வினா அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது. ஆப்ஷன் பி. எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட்டு அகரவரிசைப்படுத்த சொல்கிறாங்க. அகரவரிசைப்படுத்தலுங்க அப்படின்னாக்கா கேன்ற எழுத்தை வந்து எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஏ. அடுத்தது வந்து போங்கிறது வந்து இப்பு கூட்டல் ஓ, சின்ன ஓ. அது நாங்கிறது வந்து இன்னு குத்தல் ஆன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். போங்கிறது வந்து இப்பு கூட்டல் ஓன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். மாங்கிறது வந்து இம்மு கூட்டல் ஆன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். இந்து குட்டல் ஆ நல்குவர். சாவகர் அப்படின்னாக்கா இச்சி குட்டல் ஆன்னு சொல்லிட்டு பிரிக்கலாமா? இப்படி நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து எது தான் வரும் அப்படின்னாக்கா காவரிசை. உயிரெழுத்துக்கள் எதுவுமே இல்லை. அடுத்தது வந்து காவரிசை பார்க்கணும், அடுத்து ngா வரிசை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு காவரிசை அப்படின்னாக்கா கேழ்வர் தான் ஃபஸ்ட்டு வருது. சி ஆப்ஷன், டி ஆப்ஷன் ரெண்டுத்துலையுமே கேழ்வர் வருதுங்களா? அடுத்தது வந்து எந்த ஆப்ஷன் பார்க்கணும் அப்படின்னாக்கா சா ஆப்ஷன் வந்து சா வரிசை பார்க்கணும். சா வரிசை பார்க்கும்போது செகண்டுக்கு அதே தான் வருது, தேர்டுக்கு அதே வருது. அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னாக்க நாங்கிறது தான் வரும். நா வரிசை தான் ஃபஸ்ட்டு வரும். நா வரிசையில் பார்க்கும்போது ரெண்டு நிதி இருக்குது. நசையி நல்குவர் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குதுங்களா? அப்படி நம்ம பார்க்கும்போது சா வரிசைக்கு அப்புறம் தான் லா வரிசையே வரும். ஓகேங்களா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு சா வரிசை தான் நம்ம எடுத்துக்குவோங்க. இப்போ நசையி அதுக்கப்புறம் தான் லா வரிசை வரனால நல்குவர். இப்போ இந்த ஆன்சர் வந்து வராது. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. கேழ்வர், சாவகர், நசையி, நல்குவர், பொழிக்கும், போத்து, மண்ணை. முதல் எழுத்து ஒரே 2 வார்த்தையில் முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா அடுத்த வார்த்தை வந்து நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு தா என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர். ஆப்ஷன் டி. தந்தவர். வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றாள். ஆப்ஷன் சி. செல். ஒளி வேறுபடறிந்து சரியான பொருளை அறிதல். சூழ், சூழ், சூழ். ஆப்ஷன் ஏ வந்து கருப்பம், சுற்று, சபதம். பிழையற்ற தொடரை கண்டறிக. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். நெக்ஸ்ட்டு கீழ்காணும் சொல் வழக்கனை வரிசைப்படுத்துக சொல்கிறாங்க. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல். இடக்கர் அடக்கல். அது வந்து கரெக்டு, சரியானது. மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம். அது ராங்கு. அந்த வார்த்தை படிக்கும்போது நமக்கு தவறுன்னு தெரியுது. நெக்ஸ்ட்டு ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கர் அடக்கல் மங்களமாகும். கரெக்டு. அப்போ 1, 3 வந்து சரி, 2 தவறு. நெக்ஸ்ட்டு வெண்பாக்குரிய ஓசை செப்பல் ஓசை. நெக்ஸ்ட்டு பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். முல்லைப்பாட்டுன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்க நப்பூதனார், காசிகாண்டம் அதிவீரராம பாண்டியர், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், காலக்கணிதம் கண்ணதாசன். ஆன்சர் 3, 4, 2, 1 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் டி. தலைவன். ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் பொருள் புனைவு. நெக்ஸ்ட்டு கத்தும் குயிலோசை சர்ச்சை வந்து காதிர் படவேணும். பாரதியார். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதை குறிப்பிடுக. ஆன்சர் ஆப்ஷன் சி. மரபு வலுவமைதி. குயில் வந்து கத்தாது, கூவும். ஆனால் இந்த இடத்துல மாற்றி கொடுக்கறதுனால நம்ம மரபு வலுவமைதின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. நான்மணிக்கடிகை எழுதன் வந்து விளம்பிநாகனார், முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார்.